How are you? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? It's a long time since I saw you last. Thank you very much for inviting me. என்னை அழைப்பு கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. Let's pray for today's word. Let's pray for today's word. தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிப்போம். Let's pray. Father God, thank you for your grace and unfailing love. Thank you for declaring us righteous by believing in Jesus Christ. Today we are assembled before you with an earnest heart. Please help us to know Jesus more accurately through the gospel. Please help us to know God's heart better through your word. Please help us to know God's will better through your word. Today we want to receive the full anointing of the Holy Spirit. At this time, anoint us fully with the Holy Spirit upon each of us. Please grant us your wisdom and discernment through your word. Help us to enjoy the joy of understanding your word in the Holy Spirit. We rely on the Holy Spirit wholeheartedly throughout our worship. We pray in the name of Jesus Christ who saved us. Amen. Hallelujah. From now on, I'm going to preach the gospel for you. இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க போகிறேன். Today's main text is John Gospel chapter 3 verse 16 and 1 John chapter 4 verse 10 and Colossians chapter 1 verse 4. மூன்று வசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் மற்றும் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாராவது அந்த ரெண்டு வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 3:16 நான் வாசிக்கிறேன். First, let's read John Gospel chapter 3 verse 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். First John chapter 4 verse 10. And Colossians chapter 1 verse 4. Please read Colossians chapter 1 verse 4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார். All men are born as sinners and live as sinners who do not know God. தேவனை அறியாத பட்சத்தில் எல்லா மனிதர்களும் பாவிகளாக பிறந்து வாழ்கிறார்கள். All sinners must pay the wages of sin, which is punishment. பாவத்தின் நிமித்தமாக நாம் அதற்கு தண்டனை அல்லது கூலியை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. Man cannot solve the problem of his sins by himself. மனிதன் தன்னுடைய பாவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை அவன் தானாகவே தீர்த்துக் கொள்ள முடியாது. Because man is a sinner, he cannot solve his sins through his own efforts. ஒரு மனிதன் பாவியாக இருப்பதனாலே அவன் எல்லாவற்றுக்கும் அவன் என்ன செய்ய முடியாது, சொந்த முயற்சிகளினாலே அவன் எதையும் தீர்க்க முடியாது. God sent his one and only Son into the world to pay for the wage of sinners. மனிதனுடைய பாவத்தினுடைய விளைவுக்காக தேவன் தன்னுடைய கூலியை செலுத்தும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். It is because God so loved all men to sinners. ஏனென்றால் பாவத்தில் இருக்கிற மனிதர்களை ஆண்டவராகிய இயேசு மிகவும் அவர்களை நேசிக்கிறவராய் இருந்தார். The Son whom God sent in the flesh is Jesus Christ. மாம்சத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். Jesus Christ died in our place to pay the wages of our sins. நம்முடைய பாவங்களுக்காக தேவன் அவர் தாமே தன்னை செலுத்தி நம்மேல் இருக்கக்கூடியதான பாவ கடன்களை அவர் செலுத்தினார். Therefore man can receive forgiveness of sins by believing in Jesus Christ, the Son of God. ஆகையாலே தேவன் நமக்காக இந்த பூமியில வந்து அவர் மரித்தது நிமித்தமாக அவர் விசுவாசிப்பதன் மூலமாக நாம் மன்னிப்பை பெற முடிகிறதா இருக்கிறது. This is God's love to forgive the sin of the sinners. ஆகையால இதுதான் தேவனுடைய அன்பாக இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால் அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறார். Anyone cannot
receive forgiveness of sins through anything else. அதனால வேற வழி இல்லை இந்த பாவத்தை நாம் மன்னிப்பை பெறுவதற்கு. Only by believing in Jesus Christ, the man can receive forgiveness of sins and be saved from the punishment of sin. நியாயத்தீர்ப்பிலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் மனுஷன் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக மட்டும்தான் நடக்கும். Because Jesus Christ paid the wages of man's sin by dying on his own behalf. இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக மரித்தது நிமித்தமாக மனிதனுடைய பாவத்தினுடைய தண்டனைக்கு உண்டான கூலியை அவர் செலுத்தினார். Today I have prepared this sermon titled "The Redeemer God, Our Savior Jesus Christ." அதனால இன்றைக்கு என்னுடைய தலைப்பானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பராய் தேவன் அவரை அனுப்பினார் என்று சொல்லி. I hope that through today's message we can come to know better Jesus Christ who redeemed us. அதனால இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மீட்பர் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். Why all men do not seek God? ஏன் மனிதர்கள் தேவனை தேடுவதில்லை? It is that man does not seek God because he is a sinner. மனிதனுக்குள்ளே பாவம் இருப்பதனாலே அவன் தேவனை தேட முடியாத சூழ்நிலை இருக்கிறது. The sinner is separated from God because of sin. பாவத்தின் நிமித்தமாக மனிதன் தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக அவன் தேவனிடத்திலிருந்து அவன் பிரிக்கப்பட்டவனாக இருக்கிறான். So man cannot seek God. ஆகையினாலே அவன் தேவனை தேட முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறான். Why did all men become sinners? ஏன் எல்லா மனிதர்களும் பாவிகளாக மாற்றப்பட்டார்கள்? In Genesis chapter 2 verse 17, God commanded Adam. ஆதியாகம புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில தேவன் ஆதாமுக்கு அவர் கட்டளையிட்டு சொன்ன வார்த்தையானது, Please Genesis chapter 2 verse 17. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று தேவன் கட்டளையிட்டார். But Adam ate from the tree of the knowledge of good and evil. இங்கே ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் கனியை அவன் புசித்தான் என்று பார்க்கிறோம். He committed a sin. அவன் அதை புசித்ததனாலே அவன் பாவம் செய்தான். He became a sinner. அது பாவம் செய்தான். We call this the only one sin, the original sin in the theological terms. அதாவது வேத இறையில் பிரகாரம் இது பார்க்கும்போது மூல பாஷையிலே அது பாவத்தினுடைய ஒரு மூல பாவமாக இருக்கிறது. Because of this only one sin, all the descendants became sinners. இந்த ஒரே பாவத்தின் நிமித்தமாக உலகம் முழுவதுமாக எல்லோரும் பாவிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். So all men became the enemies of God because of Adam's one sin. இந்த ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமாக உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் தேவனுக்கு அவர்கள் எதிரிகளாக மாற்றப்பட்டார்கள். Because of Adam's one sin, everyone is born a sinner from the time of birth. ஆதாமுடைய பிறப்பிற்கு பிறப்பாடுதான் நாம் இந்த உலகத்தில் அனைவருமே நாம் பாவிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். And the sinner lives in his sin, and at the last he will die in his sin. ஆகையாலே மனிதன் பாவத்திலே வாழ்கிறான், அவன் கடைசி நாளில் பாவத்திலே மரித்து போகிறான். And he will receive eternal punishment at the last day by God. அவன் கடைசி நாளிலே அவன் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே அவன் பங்கு பெறுகிறவனாக இருக்கிறான். In Romans chapter 3 verse 10 to 12, God said to us, there is no one righteous, not even one. ரோமர் புத்தகத்துல நம்ம வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் வசனம் 10 அதுல நம்ம வாசிக்கும் போது, நீதிமானாகிலும் ஒருவனாகிலும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று அந்த வேத வசனம் சொல்கிறது. There is no one who understands, no one who seeks God, not even one. ஒருவன் கூட தேவனை தேடுவதில்லை, அவரை புரிந்து கொள்வதில்லை என்பதை சொல்லி நாம பார்க்கிறோம் அந்த வசனத்துல. The sinner does not know God by himself. ஆகையாலே பாவியாக இருக்கிற ஒரு மனுஷன் கடவுளை அவன் தானாக தெரிந்து கொள்ள மாட்டான். Furthermore, there is no one who does good, not even one. வேதம் சொல்கிறது, மேலும் அங்கே நன்மை செய்கிறவர்கள் ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனும் இல்லை என்று சொல்கிறது. All sinners cannot seek God by themselves. எல்லா பாவிகளும் தேவனை தானாகவே அவர்கள் தேடுவது கிடையாது. They cannot understand and cannot do good by themselves. அவர்களாலே அதை புரிந்து கொள்ளவோ அல்லது தாங்களாகவோ நன்மை செய்யவோ முடியாது.
All sinners cannot believe in God by themselves. எல்லா பாவிகளுமாய் இருக்கிற மனிதர்கள் தாங்களாகவே அவர்கள் தேவனை நம்ப முடியாது. God said to us in Romans chapter 6 verse 23, the wage of sin is death. வேதாகமம் 6ஆம் அதிகாரம் ரோமர் 6:23ல சொல்லப்படுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. All sinners are surely judged and punished because of sin. எல்லா பாவிகளும் கடைசி நாட்களிலே அவர் பாவங்களுக்கு அவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். Therefore, God sent His only begotten Son to this world for forgiveness of sins. ஆகையினாலே பாவத்தை மன்னிக்க தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாவ மன்னிப்புக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினார். God wants to save all men from sins through His Son Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதன் மீட்கும்படியாக காப்பாற்றும்படியாக ஆண்டவராகிய தேவன் விரும்பினார். This is God's love for all mankind. இது மனிதனுக்கு தேவன் கொடுத்த மிக பெரிதான ஒரு தேவனுடைய அன்பு. Then what kind of love is God's love? ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? God's love is the infinite and unfailing love. ஆண்டவருடைய அன்பானது அது நிலையானதும் மாறாததுமாய் இருக்கிறது. God's love is the infinite love that God gave away His only begotten Son for us. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினதே அது எல்லையற்ற ஒரு அன்பாக இருக்கிறது. Let's read the John Gospel chapter 3 verse 16 one more. அதுதான் நாம் மறுபடியுமாக யோவான் 3:16ல வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவரை கெட்டுப் போகாமல் அவர் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அவர் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். God wants to save all sinners. தேவன் தாமே மனிதர்களை ரட்சிக்கும்படியாக தேவன் விரும்பினார். All sinners are enemies of God because of their sins. எல்லா பாவத்தோடு உள்ள எல்லா மனுஷர்களும் தேவனுக்கு எதிராக காணப்பட்டார்கள். So God sent His only begotten Son as a ransom sacrifice for peace with God. ஆகையினாலே தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி மக்களை அவர்கள் மீட்கும்படியாக சமாதான பலியாக அவர் அனுப்பப்பட்டார். By this, God clearly showed God's love for all people of the world. ஆகையினாலே உலகத்தில் இருக்கக்கூடியதான நாம் அனைவரும் தேவனுடைய அன்பை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள அவர் காட்டினார். Therefore, this verse tells us that it is God's grace and God's love. ஆகையினாலே இந்த வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்கும்போது தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பையும் நமக்கு காட்டுகிறது. By God's love, we are forgiven of our sins. தேவனுடைய அன்பின் நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. And we are saved from our sins through Jesus Christ, the Son of God. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பாவத்திலிருந்து முழுமையாக நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். The same word as John Gospel chapter 3 verse 16 is also written in 1 John chapter 4 verse 9 and 10. இந்த யோவான் 3:16 மற்றும் 1 யோவான் 4:9-10 இந்த தேவனுடைய அன்பை குறித்து நமக்கு சொல்கிறது. 1 John chapter 4 verse 9 and 10, please read. இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம இங்க வாசிக்கும் போது, நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. 10? Yeah. 9 and 10. Yeah, 9, 10. We must remember. Sorry. நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படி தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. We must remember that the Son of God came as an atoning sacrifice for us. நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், தேவன் தாமே குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக அவர் பரிகார பலியாக இங்கு வெளிப்பட்டிருக்கிறார். God loved us so much. ஆண்டவர் நம்மை மிகவும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். So God sent His only begotten Son as an atoning sacrifice for our sins. நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பினார்.
The reason why God gave His only begotten Son was that whoever believes in the Son of God shall not perish but have eternal life. இதன் முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னால் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்புவதற்குரிய காரணம் அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவரும் கெட்டுப் போகாமல் அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Who is this only begotten Son? யார் இந்த ஒரே பேரான குமாரனாகிய இவர்? John Gospel chapter 1 verse 14 and 15 explain that this only begotten Son is Jesus. அங்கே யோவான் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் மற்றும் 15வது வசனமும் சொல்லுகிறது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. In the past we had belonged to the world. நாம் கடந்த காலங்களில் நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம். And we had betrayed God as sinners because of not knowing God. நாம் தேவனை அறியாத காலத்திலே நாம் பாவிகளாய் இருந்த பொழுது அவரை காட்டிக் கொடுக்கிறவர்களாக நாம் இருந்தோம். So we were God's enemies because of our sins. எனவே தான் நாம் பாவத்தின் நிமித்தமாக நாம் தேவனுக்கு எதிரிகளாகவே இருந்தோம். Nevertheless, God had mercy on us who are the sinners. ஆனாலும் கூட நாம் பாவிகளாய் இருந்த பொழுது கூட தேவன் நம்மீது அவர் இரக்கம் காட்டினவராய் இருக்கிறார். So God sent His only begotten Son to save us by His grace. ஆகையால தேவன் அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் நமக்காக இறங்கினார். Jesus' death on the cross is the climax of God's love. ஆண்டவருடைய அந்த அன்பானது கிருபையானது சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக காட்டின ஒரு காரியமாக இருக்கிறது. God's love was that He gave His one and only Son to die on the cross for all sinners. தேவனுடைய அன்பானது ஆண்டவர் அதை எப்படி வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரிக்க அவர் ஒப்புக் கொடுத்தார். This is God's unfailing love towards us. இது தேவனுடைய மாறாத அன்பாக அது நமக்கு விளங்குகிறது. Please read Romans chapter 5 verse 8. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அது வசனம் சொல்கிறது நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பு இவ்வளவாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கும். While we were still sinners, Christ died for us. நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்துவானவர் எதற்காக நமக்காக மரித்தார்? This is God's unfailing love for us. அது தேவன் நம்மேல் வைத்த விலையேற பெற்ற ஒரு அன்பாக இருக்கிறது. Therefore, we must understand how much God loves us. ஆகையால தேவனுடைய அன்பையானது நாம் இவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We must thank wholeheartedly to our Father God and our Lord Jesus by remembering God's grace. கடவுளுடைய கிருபையை நாம் அறிந்தவர்களாக மாத்திரமல்ல அதற்கு நாம் உண்மையாகவே நம் உத்தமத்தோடு தேவனுக்கு முழு மனதோடு கூட நாம் நன்றி சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். Then what is the purpose of Jesus coming in the flesh? இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததனுடைய முழுமையான நோக்கம் தான் என்ன? Please read John Gospel chapter 3 verse 17 and 18. யோவான் புத்தகத்தில் மறுபடியுமாக நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்திலே வசனம் 17-18 விதமாய் சொல்லுகிறது உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தை விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புப்பட்டாயிற்று என்று அந்த வேதம் சொல்கிறது. God sent His Son in the flesh into the world. தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு மாம்சத்திலே அனுப்பினார். It was not to condemn the world but to save the world through Him. ஆண்டவர் அந்த அனுப்பினதுடைய நோக்கம் அவர் உலகத்தை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக அல்ல, அதற்கு மாறாக அதை காப்பாற்றும்படியாகவே வந்தார். What is the mission of Jesus, the Son of God? இயேசு கிறிஸ்துவுடைய அந்த முக்கியமான இந்த பணி என்ன? That is making all men be saved from their sins and the judgment of God. ஆண்டவருடைய முக்கியமான பணி எல்லா மனிதர்களும் பாவத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டு அவர்கள் நியாயத்திற்கப்படாதபடிக்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதே. Please read together 1 John chapter 2 verse 2. 1 யோவான் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கின்றார். And 1 John chapter 4 verse 10. Chapter 4 verse 10.
1 யோவான் 4ஆம் அதிகாரம் மறுபடியும் இந்த 10வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அவருடைய அன்பு உண்டாயிருக்கிறது. God loved us and sent His Son as an atoning sacrifice for our sins. தேவன் நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒரு சமாதான பலியாக பலியிடும்படியாக இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். Jesus came into the world as a peace offering to redeem our sins. ஆண்டவர் நமக்கு சமாதான பலியாய் அவர் வரும்படியாக தேவன் தம்முடைய இரத்தத்தை இந்த உலகத்திலே அவர் நமக்காக சிந்தினார். He shed His blood and died as a peace offering for us. ஆகையாலே அவர் நமக்காக இந்த பூமியிலே அவர் பிறந்து நமக்கு சமாதான பலியாக இந்த பூமியிலே மரிக்க வந்தார். Jesus was born in the flesh for us. ஆண்டவர் நமக்காக மாம்சத்திலே அவர் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். Jesus suffered and died on the cross. இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக சிலுவையிலே அவர் மரித்தார். And Jesus was raised on the third day since He was buried. அது மாத்திரமல்ல, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாளிலே அவர் உயிர் தெழுந்த தெய்வமாய் இருக்கிறார். Please read Romans chapter 5 verse 10. Romans chapter 5 verse 10. ரோமர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவர் குமாரனுடைய மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதுவே நிச்சயமாமே. We had been God's enemies because of our sin. நாம் பாவத்தின் நிமித்தம் தேவனுக்கு முன்பதாய் நாம் சத்துருக்களாக இருந்தோம். We were reconciled to God through the death of God's Son. நாம் தேவனோடு கூட மறுபடியுமாக ஒப்புரவாக்குவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்தவராய் இருக்கிறார். We were saved from our sins through the death of God's Son. தேவனுடைய குமாரனாகிய அவர் மரணத்தின் மூலமாக நாம் பாவங்களிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், காக்கப்பட்டிருக்கிறோம். So whoever believes in Jesus shall not perish but have eternal life. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறதாக இருக்கிறது. What did Jesus do when He came in the flesh? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே அவர் வெளிப்பட்ட போது அவர் என்ன செய்தார்? God sent His only begotten Son as an atoning sacrifice for our sins. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கமே மனிதனுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பரிகாரத்துக்காக பலியாக வேண்டும் என்பதுதான். And God's Son Jesus died as a ransom for us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியாக மரித்தார். Please read Colossians chapter 1 verse 4. Colossians chapter 1 verse 4. கலாத்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். Jesus Christ gave Himself for our sins to rescue us. ஆண்டவர் நம்மை மீட்கும்படியாக தம்மை தாமே தேவன் இந்த உலகத்துக்கு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். In Mark chapter 10 verse 45, Jesus said Himself the purpose of His coming. மார்க்கு புத்தகம் 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். Mark chapter 10 verse 45, please read. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. Why did Jesus come in the flesh into the world? இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் மாம்சத்தில் இந்த உலகத்துக்கு அவர் வர வேண்டும்? Jesus came into the world to give His life as a ransom for many. இயேசு கிறிஸ்து அநேகரை மீட்கும் பொருளாக தேவன் தாமே இந்த உலகத்துக்கு தன் ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். Jesus, the Son of God, came in the flesh to be the ransom for us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் என்றால் அவர் ஒரு மீட்கும் பொருளாக இந்த உலகத்திற்கு தன்னுடைய ஜீவனை அவர் கொடுக்கும்படி வந்தார். Jesus, the Son of God, came to die as an atoning sacrifice. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிரயாயச்சித்த பண்ணும்படியாக இந்த உலகத்திலே அவர் பலியாக மரிக்கும்படி வந்தார்.
In fact, Jesus shed his blood and died on the cross for us. இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவத்துக்காக அவர் சிலுவையிலே நம்முடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக அவர் மரிக்கும்படியாக இருந்தார். By his shedding blood and his death, Jesus fulfilled the purpose of coming in the flesh. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்திலே வந்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி அவர் மரணத்தின் மூலமாக அவர் தன்னுடைய மாம்சத்திலே அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். When Jesus bled to death on the cross, he said that it is finished. ஆண்டவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். It means that he died as an atoning sacrifice because he came to be an atoning sacrifice. ஆண்டவர் அவர் சிலுவையிலே அவர் மரித்தது நிமித்தமாக எல்லாம் முடிந்தது, நமக்காக அவர் பிராயச்சித்த பலியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். Jesus died as an atoning sacrifice for our sins. ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் அப்படியாக பலியானார். Therefore, everyone cannot be saved apart from Jesus. அதனாலே இயேசுவை தவிர வேறு எந்த வழியும் இல்லை அவர் மீட்கும்படியாக. Everyone can be saved only by believing in Jesus Christ. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர் மூலமாக மட்டும்தான் அவர்கள் ரட்சிப்பை பெற முடியும். Please remember this. அதனால இதை நீங்க தயவாக உங்களுடைய நினைவில் நீங்கள் வைத்துக் Only by believing in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு. Let's read Acts chapter 4 verse 12. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Apostle chapter 4 verse 12. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். Everyone must be saved by the name of Jesus. எல்லாரும் ரட்சிக்கப்பட இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்க வேண்டும். The purpose that Jesus came into the world is to save all men in this world. ஆண்டவருடைய நோக்கம் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருந்தது. Dear brothers and sisters, now I am preaching the gospel. ஆகையால இந்த செய்தியை நான் உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Those who hear the gospel and believe in Jesus Christ are surely saved. யாரெல்லாம் இந்த செய்தியை அவர்கள் கருத்தோடு கவனமாய் கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். For those who do not receive and not believe in Jesus Christ will be surely condemned and punished forever. வேத வசனம் சொல்லுகிறது, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலையோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாய் கடைசி நாட்களிலே அவர்கள் தண்டனை பெறுகிறவர்களாய் இருப்பார்கள். Whoever believes in Jesus Christ enjoys the pleasure of salvation. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிக்கிறவனாய் இருப்பான். And whoever believes in Jesus Christ enjoys the eternal life. அது மாத்திரமல்ல, இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஒவ்வொரு மனுஷனும் அவன் நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். We all believe in Jesus Christ. ஆகையால் நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். Is that right? அது கரெக்ட் தானே? Then, after this, we will live with God forever in God's kingdom. அப்படி என்றால் நாம நித்திய ஜீவனை பெறுகிறவர்களாக இருந்தால் நம்முடைய மரணத்திற்கு பின்பு நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே என்றென்றைக்கும் இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். For those who do not believe in Jesus Christ lose the opportunity for salvation because they rejected the opportunity of God's forgiveness and grace. அதாவது ரட்சிப்பை பெறக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசித்து தேவ ராஜ்யத்தில் இருப்பார்கள். அதை நிராகரிப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அவர்கள் இழந்து போவார்கள். Therefore, they are condemned in this world. அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் தண்டிக்கப்படுகிறவர்களாக இருப்பார்கள். And after death, they will be punished forever in the end. அவர்கள் நித்திய காலமாக அவர்கள் தண்டிக்கப்படுகிறவர்களாகவே இருப்பார்கள். After death, there are two ways where we go. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, மரணத்திற்கு பின்பு நமக்கு இரண்டு வழிகள் இருக்கின்றது. The one is the way of eternal life through Jesus' redemption. ஒரு வழியானது நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் வழியாக நாம் செல்வது. And the other is the way of eternal punishment through God's judgment. மற்றொன்று தேவன் மூலமாய் வரக்கூடிய நியாய தீர்ப்பின் வழியாக இருக்கிறது.
These two ways will be decided according to believing in Jesus Christ. இந்த ரெண்டு வழிகளில நாம போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தீர்மானம் இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் இருக்கிறது. If we believe in Jesus, we can go to the way of eternal life. நீங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பதன் நிமித்தமாக நீங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள செல்ல அது பாதை வகுக்கப்படுகிறதா இருக்கிறது. If we don't believe in Jesus, we will go to the way of eternal punishment. நாம இயேசுவை ஒருவேளை நம்பாமல் நம்ம போய்விட்டால் அந்த தவறான அந்த நித்திய பாதையில இருந்து நாம் தண்டனைக்குள்ள பாதையிலே நாம் செல்லக்கூடியவர்களாக இருப்போம். Only through Jesus Christ we are not punished but have the eternal life. இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமாக மட்டுமே நாம அந்த நியாய தீர்ப்பில் இருந்து நாம் விடுவிக்கப்பட்டு நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். Let's read the John Gospel chapter 14 verse 6. வேதம் சொல்கிறது யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்திலே வரான் என்று இயேசு சொல்கிறார். No one comes to the Father except through me. ஆண்டவர் சொல்கிறார், என்னாலே அன்றி ஒருவன் பிதாவினிடத்திலே வரான். In the past time we all were sinners. கடைசி நாட்களிலே நாம், அதாவது முந்தின நாட்களிலே நாம் பாவிகளாக இருந்தோம். So we had to be punished. எனவே நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக இருந்தோம். But we were forgiven by God through Jesus Christ. ஆனால் இப்பொழுது இயேசுவின் மூலமாக நாம் பாவிகளை நாம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். So we are not condemned and be saved by believing in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நாம் இப்பொழுது விசுவாசிப்பதனாலே நாம் அந்த தண்டனையிலிருந்து நாம் விலக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். And our name is written in the book of life. இப்பொழுது நம்முடைய பெயரானது ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. We have the eternal life. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. We will not be judged at the last day. நாம் கடைசி நாட்களிலே நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். This is God's grace and God's gift given freely for us. இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட இலவசமான தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். It is written in the scripture by Apostle Paul in Ephesians chapter 2 verse 8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. Amen. Faith and salvation come from God's grace. விசுவாசமும் ரட்சிப்பும் அது தேவனிடத்தினுடைய கிருபையிலிருந்து வருகிறது. And we have been saved through our faith in Jesus Christ. அந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அது தேவனுடைய கிருபையை கொண்டு. It is the gift of God by God's grace. இது தேவனுடைய கிருபையின் மூலமாக கிடைக்கப்பட்ட வரமாய் இருக்கிறது. This is God's unfailing love for us. இது ஆண்டவர் நம்மேல் வைத்த ஒரு மாறாத ஆண்டவருடைய அன்பாக இருக்கிறது. Are you on the way of the eternal life? இப்பொழுது கேள்வி என்னன்னா, நீங்கள் நானும் நம்ம நித்திய ஜீவனுள்ள பாதையில் இருக்கிறோமா? Are you on the way of the eternal punishment? இல்லனா நீங்க தண்டனைக்குரிய பாதையிலே நீங்க இருக்கிறீங்களா? This depends on our decision of faith in Jesus Christ. இது நாம நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை மேல கொண்டு வச்சிருக்கிற முடிவை பொறுத்தது. Now I am going to conclude today's word. நான் இந்த வார்த்தையை சொல்லி முடிப்பதற்கு முன்பதாக, Are you believing in Jesus Christ? நீங்கள் இயேசுவை முழுமையாக விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? If you don't believe until now, you must surely believe in Jesus ஒருவேளை Christ. நீங்கள் இதுவரைக்கும் இயேசுவை முழுமையாக விசுவாசிக்காதவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த இயேசுவை நீங்கள் முழுமையாக நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். It is because Jesus is the Son of God and the Christ. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாக இருக்கிறார். Jesus gave his life as a ransom for us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும் பொருளாக இந்த உலகத்திற்கு வந்தார். Jesus is a redeemer God who died for us. ஆண்டவர் நமக்காக அவர் ஒரு மீட்கும் பொருளாக இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டார். Jesus is our Lord and our King. ஆண்டவராகிய இயேசு நம்முடைய ராஜாவும் கர்த்தருமாய் இருக்கிறார். You have to confess this and believe in Jesus Christ. ஆகையால அதை நீங்கள் ஒரு வாயினாலே நீங்கள் அறிக்கையிட்டு இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். All men are sinners. எல்லா மனிதர்களும் பாவிகள் தான். And the sinners must be punished because of their sin. ஆகையால பாவிகளாய் இருந்தால் அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. But Jesus loved us even to death. ஆகையால அவன் சாவும் வரை அவன் தேவனை நேசிக்கிறவனாக இருக்க வேண்டும். Jesus gave his life for us.
ஆண்டவர் நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தவராய் இருக்கிறார். He died instead of us. அவர் நமக்காக மரித்தார். Therefore, we don't need to be punished for our sins. அவர் மரித்ததினாலே நாம் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இனி பாவங்களுக்கு கிடையாது. Jesus was resurrected from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்த தெய்வமாய் இருக்கிறார். Jesus is the King of all kings. ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் அவர் மேலான ராஜாவாக இருக்கிறார். Jesus is our King. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ராஜாவாய் இருக்கிறார். Jesus is the Lord of all things. இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். Jesus is our Lord. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தேவனாய் இருக்கிறார். Jesus is the Creator God who created all of us and all things. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைக்கும் அவர் சக்தி உள்ளவராய் இருக்கிறார். Jesus is the Redeemer God who died for our sins. இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவத்தை மீட்கும் தேவனாக இருக்கின்றார். I would like to invite you to our Lord Jesus. ஆகையாலே உங்கள் அனைவரையும் நான் இயேசுவினிடத்திலே நான் உங்களை கொண்டு வர விரும்புகிறேன். Among you, is there anyone who would like to entrust your life to Jesus? ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் யாராவது முழுமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க இருக்கிறீர்களா? Jesus alone can give you full peace and eternal life. அப்படி இருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக அவர் நித்திய ஜீவனை கொடுப்பது அது நிச்சயம். Is there anyone who wants to believe in Jesus Christ? யாராவது இயேசு கிறிஸ்துவை விரும்புகிற அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்களா? Who wants to entrust yourself to Jesus Christ? யாரு நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க நீங்க விரும்புகிறீங்க? Among you who want to walk with Jesus Christ, யாரு நீங்க இயேசு கிறிஸ்துவோடு நடக்க விரும்புறீங்க? then you must receive Jesus Christ in your heart. அப்படி என்றால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் முழுவதுமாய் நீங்கள் கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். If you want to receive Jesus, please pray by following my prayer. அப்படி என்றால் நீங்கள் இப்பொழுது நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் மூலமாக நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். Among you, those who have already believed in Jesus Christ do not need to pray to receive Jesus again. நல்லா கவனித்துக் கொள்ளணும். நீங்க உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இதுவரைக்கும் நீங்க விசுவாசிக்கிறவர்களாக தேவனுடைய வார்த்தைப்படி நடக்கிறவர்களாக நீங்கள் இருந்தால் இப்பொழுது நான் சொல்லப்பட ஜெபம் நீங்க செய்ய தேவையில்லை. Because Jesus is in you who have been already saved. ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். However, there are some persons who want to receive Jesus now. ஒருவேளை ஒரு சிலர் நீங்கள் இன்னும் முழுமையாக இயேசு விசுவாசிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த ஜெபத்தை செய்யலாம். So please pray together for them with your voice according to my prayer. ஆகையால இப்பொழுதும் கூட நான் அந்த ஜெபத்தை செய்யும் பொழுது என்னோடு கூட நீங்களும் உங்களுடைய குரலிலே அந்த ஜெபத்தை ஒன்றாக செய்யுங்கள். Okay, everyone please stand up. எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி நாம ஜெபிப்போம். Please stand up. எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்கவும். Let's pray all together by following my prayer. என்னுடைய ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்க சொல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ரெண்டு கரங்களை Jesus, ஜெபிக்கலாம். Jesus, இயேசுவே சொல்லுங்க. forgive me. என்னை மன்னியுங்கள். Forgive my sins. என் பாவங்களை மன்னியுங்கள். Wash me with your precious blood. உங்களுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே என்னை கழுவுங்கள். Jesus, now I believe in you. இயேசுவே இப்பொழுது நாங்கள் உம்மை நம்புகிறோம். சத்தமா சொல்லுங்க. Now I invite you into my heart. இப்பொழுது நாங்கள் உங்களை எங்களுடைய இருதயத்திற்குள் அழைக்கின்றோம். I entrust my whole life to you. என் முழு வாழ்க்கையையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். Jesus, இயேசுவே you are my king. நீரே என்னுடைய தேவன். You are my Lord. நீரே என்னுடைய ஆண்டவர். Jesus, இயேசுவே now please come into me. ஆண்டவரே இப்பொழுது எனக்குள்ளே வாரும். Please be with me forever. என்றென்றைக்கும்
எங்களோடு இருந்தார்கள். I pray in the name of Jesus Christ. நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Amen. எல்லாரும் உட்காருங்க. Everyone please sit down. In Mark chapter 16 verse 20, God says that God is present wherever the gospel is preached. மார்க் 16 அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடம் எல்லாம் தேவன் இருக்கிறார், அங்கே ஆண்டவர் அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார். And God says that He confirmed the gospel by the signs and miracles that accompanied it. வேதம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பித்து காண்பிக்கப்படுகின்றன. Dear brothers and sisters, I have been proclaiming the gospel for you until now. அதனால அன்பான தேவனுடைய மக்களே, நான் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கித்து வந்திருக்கிறேன். Therefore, God is here in our midst and in this place. அதனால தேவன் இப்பொழுது நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். The Holy Spirit is moving here to touch you and heal you. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது கூட நம்மை தொட்டு நம்மை குணப்படுத்துவதற்கு இங்கே இருக்கிறார். May you be free from the all troubles in the name of Jesus Christ. நாம் எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்து நம்மை விடுவிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் இருக்கிறார். May you be free from all troubles in the mighty name of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய நாமத்தினாலே நாம் எல்லா பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். Be free from all troubles in the mighty name of Jesus Christ. எல்லா விதமான நோய்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் இயேசுவின் நாமத்திலே நாம் விடுவிக்கும்படி கர்த்தர் இருக்கிறார். May you be healed from all disease in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்திலே எல்லா நோய்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். May you be healed from all disease in the mighty name of Jesus Christ. எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். Be healed from all disease in the mighty name of Jesus Christ. எல்லா விதமான நோய்களில் இருந்தும் எல்லா விதமான பிசாசுடைய தீமைகளிலிருந்து நம்மை அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். May God bless in your life. ஆண்டவருடைய ஆசீர்வாதமானது உங்கள் மேலே இருப்பதாக. May God bless in your health. ஆண்டவர் உங்களுடைய சுகத்தின் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. May God bless in your finance. ஆண்டவர் உங்களுடைய பொருளாதாரத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் வருவதாக. May God bless in your family. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. May God bless in your children. ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. In the mighty name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. In the mighty name of our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே. In the mighty name of our King Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய ராஜாவாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே. May God's blessing be in you. தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் நமக்குள்ளே இருப்பதாக. May your soul be getting along well. நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் மகிழ்ந்து களிகூறும்படியாக. May you enjoy your good health. நம்முடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக. May everything go well with you. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே சுகமாக இருப்பதாக. You became the children of God by believing in Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டீர்கள். May you be blessed fully at any time, at any place, in the name of Jesus Christ. அதனாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எந்த இடத்திலும் நீங்கள் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். May God's grace and peace be in you. தேவனுடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கும். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya.